இப்போ மண் பானையில் கூட புளி வைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அதோட இதாகி அது ஒன்றும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் கசிஞ்சு கீழே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உப்பாக இருந்தாலும் சரி, புளியாக இருந்தாலும் சரி. ஏன்னா மண் பானையில் காற்று நிறையா இருக்குது. ஸோ இது வந்து அதோட இது பண்ணி அது வந்து சில கசிஞ்சு வெளில வரும். அதனால அடியில் நீங்கள் ஒரு மண் தட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதை பிடிக்க நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மண் பானையில் உப்பு தாராளமாக வைக்கலாம், புளியும் தாராளமாக வைக்கலாம். பட் அது டைட் மூடி கிடைக்கிறது கஷ்டம். அதனால அது கசியறது இன்னுமே ஜாஸ்தியாகும். இதே ஒரு பாட்டிலில் டைட்டாக மூடி வச்சோன்னா அந்த அளவு உப்பு கசியாது. பட் வந்து இந்த மண் பானையில் வச்சிங்கன்னா கசியக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால மண் பானையில் வைக்கலாம், கிளாஸில் வைக்கலாம், இல்லை பீங்கானில் வைக்கலாம். பட் வந்து பிளாஸ்டிக், அலுமினியம் இதிலெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட வச்சா அது கொஞ்ச நாளில் அந்த எவர் சில்வர் வந்து மாறி கருப்பு கருப்பாக டாட் வந்துடும். ஸோ அந்த மேலே இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட அது ரியாக்ட் ஆகும். அதனால அந்த பாத்திரம் கெட்டு போயிடும். அதனால வேண்டாம். அண்ட் அந்த கருப்பாக உள்ளே இருக்கிறது என்ன, திருப்பி இரும்பு சத்து. இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இரும்பு பாத்திரம் நிறைய இருக்குது வீட்டில், அதில் நாங்கள் உப்பு புளியை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லது கிடையாது. ஏன்னா உப்பும் புளியும் இரும்போடு ரியாக்ட் ஆகி அது வெளில வரும். இரும்பு நல்லது தானே அப்படின்னு சொல்லுவீங்க, பட் அந்த மாதிரி கிடையாது. அதனால் உப்பு புளி இரும்பு பாத்திரத்துலேயும் வைக்கக்கூடாது. ஸோ பித்தளை, செப்பு, இரும்பு இது மூணுத்துலேயும் வைக்கவே கூடாது. பிளாஸ்டிக் நிச்சயமாக வேண்டாம். எதில் வைக்கலாம்? கிளாஸில் வைக்கலாம், இல்லை செரமிக் இந்த மாதிரி பீங்கானில் வைக்கலாம், அதாவது ஜாடியெல்லாம் இருக்கேன் அந்த மாதிரி. இல்லைன்னா வந்து மண் பானையில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது மூணுத்தில் வச்சு அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் ஹெல்த்துக்கு வராது. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.